எல்லா படத்துக்கும் ப்ரொடியூசர் கால் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஆடிஷனுக்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரொடியூசர் கால் பண்ணார். அது எந்த படத்துக்கு எப்படி நடக்கும்னு தெரியாது. ஸோ அவர் கால் பண்ணும்போது ப்ராங்க் கால் நினச்சி நான் கூட, சார் போங்க சார், சும்மா ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யார் சார் நீங்கள், நானே இங்கே ரோடாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கால் பண்ணி ஆடிஷனுக்கு வாப்பான்னு கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டிட்டு கட் பண்ணிட்டேன். அப்போ அவர் திரும்பி கால் பண்ணி, தம்பி இல்லைப்பா, நான் தான்ப்பா ப்ரொடியூசர், தருணம் படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், 2வது படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், நீ கிளம்பி வா, நான் உனக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. புகழ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நீங்கள் கொடுத்த வாய்ப்பு தான். 3வது நாள் டைரக்டர் கால் பண்ணி வாப்பா நரேஷன் சொல்லிட்டு கூப்பிட்டு, அடுத்து நான் சென்னைக்கு வந்தால் நிஜமாவே ஆஃபீஸ், நிஜமாவே நரேஷன், நிஜமாக டைரக்டர், நிஜமாவே ப்ரொடியூசர் நரேட் பண்ணுறாங்க. ஸ்டோரி பிடிக்குது. ஸ்டோரி பிடிச்சதுக்கப்புறம், ப்ரோ என்ன ப்ரோ ஆடிஷன் எப்படி ப்ரோ, என்ன சீன் ப்ரோ ஆடிஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ப்ரோ நீங்கள் அந்த வெப் சீரிஸில் லுங்கி தூக்கிட்டு கட்டிட்டு ஓடுவீங்களே பேக் ஷாட்டில், அது பார்த்தோம் ப்ரோ, அது நல்லா இருந்தது, நம்ம அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்க போகுது அப்படின்னு. சூப்பர் ப்ரோ, அப்போது லுங்கி கட்டுற மாதிரி இருக்கா, இல்லைன்னா பேக் ஷாட்டில் ஓடுற மாதிரி ஃபன் பண்ணுற மாதிரிலாம் இருக்குமா ப்ரோ அப்படின்னா, இல்லை ப்ரோ ஃபன்னெல்லாம் இருக்காது ப்ரோ அப்படின்னாரு. அப்போ நான் என்ன தான் ப்ரோ பண்ணுவேன்னா, உங்களை வச்சு எல்லோரும் ஃபன் பண்ணுவாங்க ப்ரோ, அதுதான் ப்ரோ கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக முழுக்குன்னு வரையுதோ அந்த லுக்கு காந்தி கண்ணாடி போட்டு உட்கார வச்சிட்டாரு.